திருச்சி எடமலைப்பட்டி புதூர் மாநகராட்சி உயர்நிலைப் பள்ளிக்கு 18 கோடியே 41 லட்சம் ரூபாய் செலவில் பல்வேறு வசதிகளுடன் பிரம்மாண்டமாக கட்டப்பட்ட கட்டிடத்தை அமைச்சர்கள் KN நேரு மற்றும் அன்பில் மகேஷ் ஆகியோர் திறந்து வைத்தனர். நிகழ்ச்சியில் பேசிய அமைச்சர் KN நேரு, உங்களது தொகுதியில் மட்டுமல்லாது உங்களது தாத்தா, அப்பா, சித்தப்பா ஆகியோர் சட்டமன்ற உறுப்பினர்களாக இருந்த என்னுடைய தொகுதியிலும் அரசு பள்ளிகளை திறக்க வேண்டும் என பள்ளிக்கல்வித்துறை அமைச்சரிடம் கோரிக்கை விடுத்தார். சேலம் மாவட்டம் ஆத்தூரை அடுத்த முட்டல் கிராமத்தில் உள்ள ஆனைவாரி நீர்வீழ்ச்சி மற்றும் ஏரி சுற்றுலா மையம் செவ்வாய்க்கிழமைகளில் மூடப்படும் என வனத்துறை அறிவித்துள்ளது. சுற்றுலா மையத்தின் மேம்பாட்டு பணிகளுக்காக இந்நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. விடுமுறை நாட்களில் நீர்வீழ்ச்சியில் குளிப்பதற்கு ஏராளமானோர் இங்கு குழுமுவது குறிப்பிடத்தக்கது. கடந்த 2 நாட்களாக வெயில் வாட்டி வந்த நிலையில் கன்னியாகுமரி மாவட்டம் தக்கலை சுற்றுவட்டார பகுதிகளில் இன்று காலை முதல் சாரல் மழை பெய்து வருகிறது. வெப்பம் தணிந்து மீண்டும் மழை தொடங்கியுள்ளதால் இதமான காலநிலை நிலவுகிறது. மக்கள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். சென்னை OMR சாலையில் வணிக கட்டடங்களின் 6வது மாடி வழியாக மெட்ரோ ரயில்கள் இயங்கும் வகையில் திட்டம் செயல்படுத்தப்பட உள்ளது. சோழிங்கநல்லூர் மெட்ரோ ரயில் நிலையம் வணிக கட்டடங்களுடன் தரையில் இருந்து 35 கிலோமீட்டர் உயரத்தில் அமைகிறது. OMR சாலை வணிக கட்டடங்களில் 6வது மாடி வழியாக மெட்ரோ ரயில்கள் இயக்கப்பட உள்ளன. இதேபோல நேரு நகர், பெருங்குடி, கந்தன்சாவடி உள்ளிட்ட 7 இடங்களில் நடைபாதை, கடைகள், அலுவலகங்கள் உள்ளிட்டவற்றோடு கூடிய மெட்ரோ ரயில் நிலையங்கள் அமைப்பதற்கு இடங்கள் தேர்வு செய்யப்பட்டுள்ளன. தூத்துக்குடி அருகே மாப்பிள்ளையூரணி பகுதியில் வீட்டில் விளையாடிக் கொண்டிருந்த 2.5 வயது குழந்தை அடையாளம் தெரியாத முறையில் உயிரிழந்தது குறித்து வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. அருண்குமார், சையத் சபீனா தம்பதியின் குழந்தை ஷாஜினி சாரா வீட்டிற்குள் விளையாடிக் கொண்டிருந்த போது அலறல் சத்தம் கேட்டதாக சொல்லப்படுகிறது. தாய் ஓடிச் சென்று பார்த்தபோது குழந்தை மயங்கி கிடந்துள்ளது. மருத்துவமனைக்கு கொண்டு சென்றபோது குழந்தை உயிரிழந்து விட்டதாக மருத்துவர்கள் தெரிவித்தனர். நீலகிரி மாவட்டம் கூடலூர் அருகே உள்ள வனப்பகுதியில் யானை சேற்றில் குளித்து மகிழ்ந்த காட்சிகள் வெளியாகியுள்ளன. தொடர் மழையால் வனப்பகுதி முழுவதும் பசுமையாக மாறியுள்ளது. ஆனால் இந்த காலநிலையில் காட்டு யானைகளுக்கு கொசு தொல்லை அதிகரித்துள்ளது. இதனால் வனப்பகுதிக்குள் செல்வதை தவிர்த்து புல்வெளிகள் மற்றும் மக்கள் வசிப்பிடங்களை ஒட்டிய பகுதிகளில் யானைகள் சுற்றி வருகின்றன. சேரம்பாடி அருகே உள்ள கோஸ்லாண்ட் பகுதிக்கு வந்த யானை கூட்டத்தில் ஒரு தாய் யானை கொசு தொல்லையிலிருந்து தற்காத்துக் கொள்ள சேற்றில் ஆனந்த குளியல் போட்டது. உடல் முழுவதும் சேற்றை பூசிக்கொண்ட அந்த யானையின் செயலை அருகில் நின்றிருந்தபடி குட்டி யானை பார்த்து ரசித்தது. சேலம் மாவட்டம் மேட்டூர் அணையில் நீர்வளத்துறை திருச்சி மண்டல தலைமை பொறியாளர் தயாளகுமார் ஆய்வு செய்தார். 40 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் செய்யப்பட்டு வரும் புனரமைப்பு பணிகளையும் தண்ணீர் திறப்பு விழாவிற்கான ஏற்பாடுகளையும் ஆய்வு செய்தார். அணையின் நீர்வரத்து, நீர் இருப்பு, வெளியேற்றம் குறித்து அதிகாரிகளிடம் கேட்டறிந்த அவர் பராமரிப்பு பணிகளையும் தண்ணீர் திறப்பதற்கான ஏற்பாடுகளையும் விரைந்து முடிக்க அறிவுறுத்தினார். டெல்டா மாவட்டங்களில் கடைமடை வரை தண்ணீர் செல்ல தூர்வாரும் பணிகள் இன்றுடன் 100% நிறைவடையும் என்றும், கர்நாடக அணைகளிலிருந்து நீர்வரத்து அதிகரித்தால் 16 கண் மதகு பணிகள் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டு தண்ணீர் திறக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தெரிவித்தார். சிவகங்கை மாவட்டத்தில் ஆடு திருட வந்ததாக கூறி 2 பேர் அடித்து கொலை செய்யப்பட்ட சம்பவத்தில் 13 பேரை காவல்துறையினர் கைது செய்தனர். கட்டாணிப்பட்டியைச் சேர்ந்த மணிகண்டன், சிவசங்கரன் ஆகியோர் ஆடு, கோழி திருட வந்ததாக அழகமானேரி கிராமத்தைச் சேர்ந்த பொதுமக்கள் தாக்கியுள்ளனர். இதில் 2 உயிரிழந்த நிலையில் தாக்குதல் நடத்திய 13 பேரை மதகுப்பட்டி காவல்துறையினர் கைது செய்து சிறையில் அடைத்தனர். நிதிநிலை அறிக்கையில் அறிவித்தபடி சென்னையில் மேலும் 10 இடங்களில் முதல்வர் படைப்பகம் அமைக்கும் பணிகள் தமிழ்நாடு அரசு தொடங்கியது. சென்னை பெருநகர் வளர்ச்சிக் குழுமம் சார்பில் 7 இடங்களிலும், சென்னை மாநகராட்சி சார்பில் 3 இடங்களிலும் அமைக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது.
கோவை, மதுரை, திருச்சி, சேலம், தாம்பரம் மற்றும் ஆவடி உள்ளிட்ட அனைத்து மாநகராட்சிகளிலும் விரைவில் முதல்வர் படைப்பகங்கள் உருவாக்கப்பட உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடி அருகே காவலூருக்கு புதிய பேருந்து சேவை இன்று தொடங்கி வைக்கப்பட்டது. புதிய பேருந்தை பார்த்ததும் மக்கள் மாலை அணிவித்து தேங்காய் உடைத்து சந்தனம், குங்குமமிட்டு அலங்கரித்தனர். ஓட்டுநர் மற்றும் நடத்துனருக்கு சால்வை அணிவித்து பேருந்துக்கு ஆரத்தி எடுத்து இனிப்புகள் வழங்கி குலவையிட்டனர். பின்னர் புதிய பேருந்தில் ஆரவாரத்துடன் மக்கள் பயணித்து மகிழ்ந்தனர். நீலகிரி மாவட்டம் குன்னூர் அருகே உள்ள வெலிங்டன் மெட்ராஸ் ரெஜிமெண்ட் சார்பில் பயிற்சி முடித்த 5வது அக்னி வீரர் படையின் அணிவகுப்பு நடைபெற்றது. வெலிங்டன் ராணுவ முகாமில் தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா, கர்நாடகா, தெலுங்கானா மாநிலங்களைச் சேர்ந்த 551 பேருக்கு அக்னிவீர் பயிற்சி அளிக்கப்பட்டு எல்லைப் பகுதிகளுக்கு பாதுகாப்பு பணிக்காக அனுப்பி வைக்கும் சத்தியப்பிரமாண நிகழ்ச்சி நடைபெற்றது. 31 வாரம் நடைபெற்ற பயிற்சிகள் நிறைவடைந்த நிலையில் படை அணிவகுப்பு நடைபெற்றது. மேஜர் ஜெனரல் மேத்யூ உள்ளிட்ட ராணுவ உயர் அதிகாரிகள் பங்கேற்று வீரர்களின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டனர். இந்த வீரர்கள் நாட்டின் எல்லையில் 4 ஆண்டு காலம் மட்டுமே பணி செய்ய அனுப்பப்படுவர். குவைத் நாட்டிற்கு வேலைக்கு வந்த தன்னை சித்திரவதை செய்வதாக சேலம் தலைவாசல் பகுதியைச் சேர்ந்த நபர் கண்ணீர் மல்க வீடியோ வெளியிட்டுள்ளார். அப்துல் ரஹ்மான் என்பவர் ஓட்டுநர் பணிக்காக குவைத் சென்ற நிலையில் தனது பாஸ்போர்ட்டை பிடுங்கி வைத்துக் கொண்டு அதிக வேலைப்பொழு கொடுப்பதாகவும் சரிவர உணவு வழங்கவில்லை எனவும் அந்த வீடியோவில் தெரிவித்துள்ளார். தமிழக முதல்வர் தன்னை உடனே மீட்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் அவர் காணொலி வாயிலாக கோரிக்கை வைத்துள்ளார். டார்ச்சர் பண்றான். சாவியை பிடிக்கிட்டு, என் பாஸ்போர்ட்டையும் பிடிக்கிட்டு, என் சிவில் ஐடி பிடிக்கிட்டு, நீ வெளியே போ, நீ எங்க வேணாலும் போய்க்க, கொய்த்து விட்டு உயிரோட போக முடியாது அப்படின்னு நான் வரி கொய்த்து. சென்னையில் சாலையை கடக்க முயன்ற பெண் மீது சொகுசு கார் மோதிய விபத்தில் அவர் உயிரிழந்தார். சென்னை புதிய வண்ணாரப்பேட்டையைச் சேர்ந்த வளர்மதி என்பவர் திருவல்லிக்கேணி பகுதியில் புத்தகக் கடை ஒன்றில் வேலை பார்த்து வந்தார். வாலாஜா சாலையை கடக்க முயன்றபோது வேகமாக வந்த சொகுசு கார் அவர் மீது மோதியது. பலத்த காயமடைந்த அவர் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லும் வழியிலேயே உயிரிழந்தார். சொகுசு காரை ஓட்டி வந்த அசோக் பத்தான் என்பவரை கைது செய்த காவல்துறையினர் விசாரணையில் ஈடுபட்டு வருகின்றனர். சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் மே மாதத்திற்கான ஊதியம் இதுவரை வழங்கப்படாததை கண்டித்து 200க்கும் மேற்பட்ட ஊழியர்கள் பல்கலைக்கழக நிர்வாக அலுவலகத்தை முற்றுகையிட்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். நாளை ஊதியம் வழங்கப்படும் என நிர்வாகம் உறுதியளித்த போதிலும் அதில் சந்தேகம் எழுந்துள்ளதாக ஊழியர்கள் தெரிவித்துள்ளனர். தேனி மாவட்டம் உப்புத்துறை மலை கிராமத்தில் பொதுப்பாதையை தனிநபர் ஆக்கிரமித்ததாக குற்றம் சாட்டி கண்டித்து காத்திருப்பு போராட்டம் நடைபெற்றது. ஆண்டிப்பட்டி வட்டாட்சியர் அலுவலகம் முன் நடைபெற்ற போராட்டத்தில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினருடன் இணைந்து கையில் குழந்தைகளுடன் மலைகிராம பெண்களும் பங்கேற்றனர். உரிய நடவடிக்கை எடுப்பதாக வருவாய்த்துறை அதிகாரிகள் அளித்த உறுதியின் பேரில் போராட்டம் தற்காலிகமாக கைவிடப்பட்டது. மே மாத சம்பளத்தை வழங்காததை கண்டித்து காமராஜர் பல்கலைக்கழகத்தில் உதவி பேராசிரியர்கள் மேற்கொண்டு வரும் உள்ளிருப்பு போராட்டம் 3வது நாளாக தொடர்கிறது. பல்கலைக்கழக நிர்வாகம் இதுவரை உரிய முறையில் பேச்சுவார்த்தை நடத்த முன்வரவில்லை என்றும் ஊதியத்தை உடனடியாக வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் பேராசிரியர்கள் வலியுறுத்தியுள்ளனர். மாணவர்களின் கல்வியை கருத்தில் கொண்டு இந்த விவகாரத்தில் விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திண்டுக்கல் பூ மார்க்கெட்டில் கிலோ 300 ரூபாய்க்கு விற்கப்பட்டு வந்த மல்லிகை ஒரே நாளில் 800 ரூபாயாக விலை உயர்ந்துள்ளது. சுபதினங்கள் தொடங்குவதை முன்னிட்டு இந்த விலை உயர்வு ஏற்பட்டுள்ளதாக வியாபாரிகள் கூறுகின்றனர். இதேபோல கனகாமரம் 700 ரூபாயாகவும், ஜாதிப்பூ 450 ரூபாயாகவும், முல்லைப்பூ 400 ரூபாயாகவும் விலை உயர்ந்துள்ளன.
கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி அடுத்த களர்பதி கிராமத்தில் உள்ள மாரியம்மன் கோவிலில் அதிகாலை நேரத்தில் உண்டியல் உடைக்கப்பட்டு 2 லட்சம் ரூபாய் ரொக்கம் மற்றும் 2 சவர நகையும் திருடப்பட்டுள்ளன. பூஜை செய்ய வந்த பூசாரி திருட்டு நடந்திருப்பதைக் கண்டு அதிர்ந்து காவல்துறைக்கு புகார் கொடுத்தார். இதன் பேரில் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். முன்னாள் அமைச்சர் பொன்முடி மீதான செம்மண் குவாரி முறைகேடு வழக்கில் கூடுதல் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. பூத்துறை கிராமத்தில் உள்ள செம்மண் குவாரியில் அளவுக்கு அதிகமாக மண் எடுத்ததன் மூலம் சுமார் 28 கோடி ரூபாய் அரசுக்கு இழப்பு ஏற்படுத்தியதாகவும் பொன்முடி, அவரது மகன் உள்ளிட்டோர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. வழக்கை விழுப்புரம் மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்றம் விசாரித்து வரும் நிலையில் 20 பக்கங்கள் கொண்ட கூடுதல் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. அதில் மேலும் 4 பேரை வழக்கில் சாட்சிகளாக இணைக்க வேண்டும் என கூறப்பட்டுள்ளது. சென்னை திருவொற்றியூர் பகுதியில் உள்ள மாட்டுக் கொட்டகையில் ஏற்பட்ட தீ விபத்தில் 1.5 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள வைக்கோல் மற்றும் இதர பொருட்கள் எரிந்து சேதமடைந்தன. கோமாதா நகர் 2வது தெருப்பகுதியில் மாட்டுக் கொட்டகைகள் நிறைந்துள்ளது. இந்த பகுதியில் கடந்த 30 வருடமாக சீனிவாசன் என்பவர் கொட்டகையில் 25 மாடுகள் வைத்து பிழைப்பு நடத்தி வருகிறார். இந்நிலையில் மின்கசிவினால் தீ விபத்து ஏற்பட்டதால் அவரது கொட்டகையில் தீ விபத்து ஏற்பட்டது. மாடுகளை உடனடியாக அவிழ்த்து பக்கத்து கொட்டகையில் கொண்டு கட்டி சீனிவாசன் காப்பாற்றினார். மதுரையில் தனியார் விடுதியில் 2வது மனைவியுடன் விஷமருந்தி தொழிலதிபர் உயிரை மாய்த்துக் கொண்டார். ஈரோடு கோபிச்செட்டிப்பாளையத்தைச் சேர்ந்த பாஸ்கரன் என்பவர் தனது 2வது மனைவி கவிதா மணியுடன் மதுரையில் விடுதி எடுத்து 2 தினங்கள் தங்கி ஊரை சுற்றி பார்த்துள்ளார். பின்னர் இருவரும் பூச்சி மருந்து அருந்தி உயிரை மாய்த்துக் கொண்டுள்ளனர். விடுதி நிர்வாகம் காவல்துறைக்கு தகவல் தெரிவித்த நிலையில் அவர்கள் தங்கியிருந்த அறையில் கிடைத்த கடிதத்தை வைத்து காவல்துறையினர் விசாரணையில் ஈடுபட்டு வருகின்றனர். திருப்பத்தூர் மாவட்டம் உமராபாத்தைச் சேர்ந்த தீவிர விராட் கோலி ரசிகர் நாள் முழுவதும் தனது சலூனுக்கு வந்த வாடிக்கையாளர்களுக்கு இலவசமாக முடித்திருத்தம் செய்தார். ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணி முதல் முறையாக IPL கோப்பையை வென்றதை கொண்டாடும் விதமாக இந்த இலவச சேவையை செய்வதாக சலூன் உரிமையாளர் தயாள் தெரிவித்தார். தனது நீண்ட நாள் கனவு நிறைவேறியதாகவும் விராட் கோலி ரசிகராக தனது மகிழ்ச்சியை வெளிப்படுத்த வார்த்தைகள் இல்லை எனவும் அவர் கூறினார். கன்னியாகுமரி பகவதியம்மன் கோவில் தெப்பக்குளத்திற்கு தண்ணீர் கொண்டுவரும் பாபநாசம் கால்வாயை தூர்வார உயர்நீதிமன்ற மதுரை கிளை 4 வாரங்களுக்கு முன்பு உத்தரவிட்டது. எனினும் அரசு நடவடிக்கை எடுக்காததால் 48 கிராம மக்கள் ஒன்றிணைந்து கால்வாய் தூர்வாரும் பணியில் தீவிரம் காட்டி வருகின்றனர். ஜூன் 9ஆம் தேதி தெப்பத் திருவிழாவிற்கு முன் பணிகளை முடிக்கும் திட்டத்துடன் மக்கள் களமிறங்கியுள்ளனர். இதுகுறித்து பொதுப்பணித்துறை அதிகாரிகளிடம் கேட்டபோது அரசு நிதி ஒதுக்கினால் மட்டுமே தூர்வாரும் பணிகளை மேற்கொள்ள முடியும் என்றனர். கட்சிக்கொடியில் யானையை பயன்படுத்தியது குறித்து விளக்கமளிக்க தமிழக வெற்றிக் கழகத்திற்கு சென்னை உரிமையியல் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. தாவேகா கட்சிக்கொடியில் யானை சின்னத்தை பயன்படுத்த தடை கோரி பகுஜன் சமாஜ் கட்சி மனு தாக்கல் செய்தது. வழக்கு விசாரணையின் போது தேசிய கட்சி சின்னமான யானையை வேறு எந்த கட்சிகளும் பயன்படுத்த முடியாது என அக்கட்சி சார்பில் வாதிடப்பட்டது. இதை கேட்ட நீதிபதி தாவேகா விளக்கமளிக்க உத்தரவிட்டு வழக்கு விசாரணையை ஜூலை 1ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தார். தனித்துவத்துடன் தாவேகா கொடி உருவாக்கப்பட்டதாகவும் வாக்காளர்களை குழப்பும் எண்ணமில்லை எனவும் பகுஜன் சமாஜ் கட்சியின் மனுவுக்கு எதிராக தாவேகா பதில் மனு தாக்கல் செய்திருந்தது குறிப்பிடத்தக்கது. நகைக்கடன் பெறுவதில் புதிய கட்டுப்பாடுகளை மத்திய அரசு கொண்டு வந்தால் அதை தமிழக அரசு எதிர்க்கும் என கூட்டுறவுத்துறை அமைச்சர் பெரிய கருப்பன் தெரிவித்தார். கூட்டுறவுத்துறையில் வழங்கப்படும் சேவைகளை மக்கள் அறிந்து கொள்ளும் வகையில் மாநகர பேருந்துகளில் விளம்பரப்படுத்தும் நிகழ்ச்சி சென்னை பல்லவன் இல்லத்தில் நடைபெற்றது. நிகழ்ச்சியை கொடியசைத்து தொடக்கி வைத்த அமைச்சர் பெரிய கருப்பன் கூட்டுறவு வங்கிகளின் சேவைகள் குறித்து முதற்கட்டமாக அரசு பேருந்துகளில் விளம்பரம் செய்ய திட்டமிட்டிருப்பதாக கூறினார்.